இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இங்கே பாருங்கள், ஒரு பையன் 10 நாள் கஷ்டப்பட்டு 6th to 8th சயின்ஸை முடிச்சிட்டான். ஓகே, இன்றைக்கி வந்து 1ஆம் தேதி, ஒரு லாஸ்ட்டாக ஒரு 10 நாளாக உட்காந்து படிச்சிருக்கான். 6 to 8 சயின்ஸ் முடிச்சிட்டான். இன்றைக்கி வந்து டெஸ்ட் எழுதுகிறான். 100க்கு 80 மார்க் எடுத்துட்டான். 80% அந்த பையன் படிச்சிருக்கான். 80 மார்க் எடுத்துட்டான். ஓகே, இன்றைக்கி 1ஆம் தேதி, 6th to 8th நான் முடிச்சிட்டேன். இன்றைக்கி டெஸ்ட் எழுதுனேன், 80 மார்க்கு. ஓகே, ஆனால் 80% தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஒரு 20% இன்கம்ப்ளீட். எப்போதுமே நம்ம பெர்ஃபெக்டாக வந்து பரிட்சை எழுதும் போது வந்திருக்க மாட்டோம், கொஞ்சம் தெரியாது இருக்கும். 80% சயின்ஸை இன்றைக்கி நான் 1ஆம் தேதி படித்து முடிச்சிட்டேன். ஓகே, சரி, இப்போ பாருங்கள், 20ஆம் தேதி எனக்கு இந்த 80%த்தில் எத்தனை சதவீதம் ஞாபகம் இருக்கும்? எத்தனை சதவீதம் ஞாபகம் இருக்கும்? ஒரு 60% வச்சுக்கலாமா? 30ஆம் தேதி எனக்கு எத்தனை சதவீதம் ஞாபகம் இருக்கும்? ஒரு 50% வச்சுக்கலாம். ஒரு மாதம் கழித்து எனக்கு 50% ஞாபகம் இருக்கும். 2 மாதம் கழித்து ஒரு 25% ஞாபகம் இருக்கும். 3 மாதம் கழித்து ஒரு 10% ஞாபகம் இருக்கும். 4 மாதம் கழித்து அதை படித்தோன்னு மட்டும் ஞாபகம் இருக்கும். 6 மாதம் கழித்து அதை படித்தோமானே ஞாபகம் இருக்காது. நீ எவ்வளோ நாள் எடுத்துக்கிற பாஸ் பண்ணுறதுக்கு? 400 நாள். புரியுதுங்களா சார்? அப்போ என்ன சார் பண்ணணும்? நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுதான் வெற்றிக்கான தந்திரமே. அப்போ என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, இங்கே எந்த டைம் டேபிள்னாலும் போட்டோம், இங்கே எந்த கிளாஸ் வேணாலும் நடக்கட்டும், உன் மைண்டில் தயவு செஞ்சு இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. நீ படிக்கிறதெல்லாம் மறந்துக்கிட்டே இருக்குது, அது உனக்கு தெரியுது, ஆனால் அதை நீ எப்படி சரி பண்ணுறதுன்னு உனக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன சார் நான் பண்ணணும்? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 80% இப்போ நான் படித்து முடிச்சிட்டேன். இப்போ நான் இன்றைக்கி படித்த 80% என் படிப்பை, ஓகேயா, என்னுடைய படிப்பை நான் இன்றைக்கி நைட்டே திருப்பி பார்க்குறேன். கூடுமா குறையுமா? கூடும். நாளைக்கும் பார்க்குறேன், நாளான்னைக்கும் பார்க்குறேன். கூடுமா குறையுமா? கூடும். ஒரு 2 டேஸ்க்கோ ஒரு 3 டேஸ்க்கோ இருக்கே நான் திருப்பி பார்க்குறேன். இப்போ கூடுமா குறையுமா? கூடிக்கிட்டே வரும். நான் வந்து இந்த 80% படித்ததை மறுநாள் பார்க்குறேன், 82% ஆகுது. ஒரு 4 நாள் கழித்து பார்க்குறேன், 86% ஆகுது. ஒரு வாரத்துக்குள்ளே பார்க்குறேன், அப்புறம் 90% ஆகுது. ஒரு 15 நாள் கழித்து பார்க்குறேன், எனக்கு 95% ஆகுது. அதாவது நான் படித்தது எனக்கு மறந்து போகிறதுக்கு உள்ளேயே நான் ஒரு ரிவிஷன் வைக்கிறேன். ரிப்பீட் ரிவிஷன், அதுக்கு பேர் என்ன பேர்? ரிப்பீட் ரிவிஷன் பேர்.